ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் எளத்தூர் பகுதியில் 94 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள குளத்தில் 192 வகையான பறவைகள் வாழ்வதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அந்த குளத்தை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க மற்றும் சுற்றுலா தலமாக மாற்ற அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை. என்னென்ன பறவைகள் இங்கே வருகிறது, என்னென்ன வகையான மேல்நாட்டு பறவைகள் இங்கே வருகிறது என்பதை புத்தக வடிவில் வெளியிட்டிருக்கிறார். இதே நமக்கு யாரு சத்யா மூசுறாதீங்க தலைவர் ஒரே தலைவர் நீங்க மட்டும் தலைவர் ஒரே செகண்ட் சுதாகர் இங்க வா, இங்க இருந்து எடுத்தா நல்லா முதிக்கு போறேன். அப்ப அங்க போய் நிக்க போ. சரி ஈல பாத்து அசி ஈல பாத்து காக்காயே நான் அது என்ன கூடுன்னு கேக்குறாரு. காக்காயே குருவி கூடன்னு சொல்லி கேக்குறாரு. வா இன்னும் கொஞ்சம் போயிடுறா. வேற அது வரைக்கும் இருக்குது. உங்களால முடியாதுங்க. குட்டை என்பது ஒரு சிறந்த நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் ஒரு வரலாறு படைக்கின்ற அளவிற்கு பறவைகள் சரணாலயம் என்ற முறையில் இது பறவைகள் சரணாலயமாக மாநில அரசு பரிந்துரை செய்து மத்திய அரசு அறிவிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த சரணாலயத்திற்கு வருகின்ற நம்முடைய சுற்றுலா பயணிகள் அவர்களுக்கு உள்ளே குளத்திற்குள்ளே சென்று வருவதற்கு படகு சவாரி செய்வதற்கும் ஏதுவாக அந்த பணிகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இப்போ ஈரோடு மாவட்டம் எளத்தூர் குளத்தில் இருக்கோம். இந்த குளம் பார்த்தீங்கன்னா பறவைகள் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் இருக்குது. குறிப்பாக 10,000 பறவைகள் வரைக்கும் இரவில் வந்து இங்கே தங்குது. அது போக இங்கே வந்து இது வரைக்கும் நாங்கள் சூழல் அறிவு அமைப்பு மூலமாக கடந்த 4 ஆண்டுகளாக ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். அதில் 192 வகையான பறவைகள் இங்கே ஆவணப்படுத்தியிருக்கோம். அந்த 192 வகையான பறவைகள் 64 வகையான பறவைகள் மத்திய ஆசிய பறவைகள் வழித்தடத்தில் ஐரோப்பியா, மங்கோலியா, சீனா பகுதிகளிலிருந்து வலசை வர பறவைகள். அதில் குறிப்பிட்டு பார்க்கணும்னு நம்ம பார்த்தோம்னா அரிதாக வலசை வரக்கூடிய பட்டை தலைவாத்தி, இமயமலைக்கு மேலே பறந்து வர பட்டை தலைவாத்தி இங்கே கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுபோக வலசை வரக்கூடிய இறைக்கொல்லி பறவைகளான பூட்டடிகள், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபால்கன்ஸ், ஹேரியர்ஸ் இதெல்லாமே இங்கே வந்துட்டுருக்கு. அதுபோல் ரொம்ப முக்கியமாக இங்கே 64 வகையான பறவைகள் இனப்பெருக்கம் செய்யுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மர உச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் த்ரெட்டன் ஸ்பீசிஸாக இருக்கக்கூடிய ஓரியண்டல் டாட்டர் இங்கே வந்து இனப்பெருக்கம் பண்ணிட்டு, அது போக பிளாக் ஹெட்டட் ஐபிஸ், வெள்ளை ஹேண்டட், அதுவும் இங்கே இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருக்கு. வல்னரபிள் ஸ்பீசிஸாக கருதுகிற ரிவர்டன் இங்கே 30க்கு மேலே இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த குளம் வந்து மிக முக்கிய உயிர்ச்சூழல் வாழ்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. 2024 பிப்ரவரி மாதம் நடந்த கிரேட் பேக்யார்ட் பேர்ட் கவுண்ட் அந்த கணக்கெடுப்பில் உலகளவில் பறவைகள் கணக்கெடுப்பில் தமிழக அளவில் முதலிடம், ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் அதிக வகையான பறவைகள் வாழ்றது முதலிடமும், இந்திய அளவில் 29வது இடமும் பெற்றிருக்கு. இதுக்கு என்ன முக்கிய காரணம்னா இந்த குளத்துக்கு வர்றது நம்பியூருக்கு மேலேருந்து பேஞ்சு வர தண்ணிகள் எல்லாமே சுத்தமான மழை நீர் தான் இங்கே வருது. அது முக்கிய காரணம். இன்னைக்கு வந்து கோபி சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்து இங்கே பார்வையிட்டார். அவர் இதை பார்த்துட்டு இதை வந்து நிச்சயமாக பாதுகாக்கணும், ஏதோ ஒரு வகையில் இதை கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும்னு உறுதி அளிச்சுட்டு போயிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி.